ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மண்டபம் விசைப்படகுல எப்படி கடலில் வலை போட்டு திரும்ப எப்படி வாங்குறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு பேர் தான் நண்பர்களே தூருன்னு சொல்லுவோம். இந்த வலைக்குள்ளே போகிற மீன் எல்லாமே இந்த தூருக்குள்ளே தான் போகும். தூருக்குள்ளே போய் மாட்டிக்கிறேன். அந்த தூரில் வழியாக தான் நம்ம மீனை மேலே தூக்குவோம். அதை வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வலையை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் இறக்கியாச்சு நண்பர்களே. நம்ம ஊரில் சின்ன வலை தான் நண்பர்களே, பெரிய பெரிய வலையெல்லாம் கிடையாது. நம்ம ஊர் விசைப்படகுகள் உள்ளது எல்லாமே சின்ன சின்ன வலை தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழில் சிறு தொழில் தான். அந்தளவுக்கு ஆழ்கடல்லாம் நம்ம போய் தொழில் பார்க்க மாட்டோம். கரையை தான் கிட்டத்தட்ட ஒரு 4 பாகம் 5 பாகம் இந்த அளவுக்கு தான் நம்ம ஆழத்துக்கு போவோம். அதுக்கு மேலே ஆழத்துக்கு தான் போக மாட்டோம். அதனால் நம்ம போட்டில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன வலை தான் இருக்குது. போயாவுமே சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். வலையை இலக்கியாச்சு நண்பர்களே கடலில். வலையை இலக்குனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்னென்னா வலை பின்னாடியே போர்டு, அதாவது போர்டுன்னு சொல்லுவோம். அந்த வெயிட்டு தான் அதுக்கு பின்னாடியே போகும். அதான் முன்னாடி வரும். கடலில் இந்த போர்டு தான் முன்னாடி வரும். இந்த போர்டால் தான் அந்த வலை விரியும். மேவலையும் அந்த கீழே அந்த தரையில் தட்டுற வலையும் இதனால தான் விரியும். மேலே வர்றது மேவலைன்னு சொல்லுவோம் நண்பர்களே, அதாவது போயா இருக்குங்க. அந்த மேவலையில் கீழே வர்றது மடவலைன்னு சொல்லுவோம். அந்த மடவலையில் குண்டு இருக்கும். ஒவ்வொரு குண்டாக கட்டி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு குண்டோட வெயிட்டு 200 கிராம் 250 கிராமில் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த போயா இந்த குண்டு போட்டால் தான் நண்பர்களே மீன் மாட்டேன் வலையில். வெறும் வலையாக எல்லா மடவில் கீழே மண்ணில் உரசிக்கிட்டு மேலே மேந்துக்கிட்டு வரேன். அப்போ தான் மேலே போகிற மீன் மாட்டேன், கீழே வர்ற இறால் நண்டு மாட்டேன். வலை இலக்கியாச்சு நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கம்பான்னு சொல்லுவோம். அந்த வீஞ்சில் ஓடுது பார்த்தீங்களா, இதை வீஞ்சி இது கம்பான்னு சொல்லுவோம். அந்த கயிறு, இந்த கயிறு நம்ம எந்தெந்த ஆழத்தில் இருக்கிறோமோ அதுக்கு தக்கன ஒவ்வொரு ஆழத்துக்கும் ஒவ்வொரு அளவு வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 3 பாகத்தில் இருக்கோம்னா 30 40 இந்த மாதிரி ரோப் வைப்போம். இதே 5-6 பாகத்தில் இருக்கோம்னா 40 50 60 இந்த மாதிரி ஒவ்வொரு பாகத்துக்குமே 10 10 வைப்போம். வலையை கடலில் போட்டாச்சு நண்பர்கள். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் வலை இழுபடணும். அப்போ தான் மீன் நம்மளுக்கு வலையில் மாட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதான் நம்ம போட்டோட வீலஸு பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. நம்ம ஊர் போட்டில் வீலஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்குள்ளே தான் காற்றா இருந்தாலும் புயலாக இருந்தாலும் ஆட்கள் உள்ளே இருந்துக்கிறேன்னு பாருங்கள். இதான் நம்ம போட்டோட டிரைவரு பாருங்கள். நம்ம அண்ணன் தான் டிரைவரு. போட்டோட வீலஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன வீலஸ் தான். நம்ம மண்டபத்தில் உள்ள எல்லா போட்லேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீலஸாக நண்பர்கள் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தொழில் ஒரு 12 மணி நேரம் ஒரு 14 மணி நேரம் தொழில் தான். அதுக்காக நம்மளுக்கு பெரிய வீலஸ்லாம் வைக்க தேவையில்லை, சின்ன சின்ன வீலஸாக போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டேரிங்கு பார்த்துக்கிறேங்க எப்படி இருக்குன்னு ஸ்டேரிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜிபிஎஸ். நம்ம போட்டில் என்ன ஜிபிஎஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஃபுர்னோ தான். ஃபுர்னோ 32ன்னு சொல்லுவோம். அந்த ஜிபிஎஸ் தான் வச்சுருக்கோம். இது அந்த காலத்து ஆட்கள்லாம் நிறைய பேர் இந்த ஜிபிஎஸ் தான் விரும்பி யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ நண்பர்களே, 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் கழித்து நம்ம வலையை திரும்ப போட்டுக்கு வாங்க போகிறோம். எப்படி வாங்கணும்னு பாருங்கள். திரும்ப ரோப்பை எப்படி வாங்குறதுன்னு பாருங்கள். இது மிஷின் தான். இது வீஞ்சு. இந்த மிஷினில் தான் ரோப்பை வாங்குவோம். ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, அந்த வீஞ்சு வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கையால் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த போர்டு அந்த வலை எல்லாத்தையுமே கையால் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த வீஞ்சே கிடையாது. அப்போ கையில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த ரோப்பையெல்லாம். இப்போ தான் நவீனமாக அந்த வீஞ்செலாம் வந்துருச்சு. இந்த வீஞ்சி வந்ததுலேருந்து இந்த கயிறு இந்த வலையெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக போச்சு நண்பர்களே. ரொம்பவும் சுலபமாக வாங்கிடுறாங்க இப்போலாம் நம்ம கயிறு. போர்டு வந்துருச்சு நண்பர்களே. ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டான போர்டை அரைக்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு வர்றது போர்டு தான் வாங்கினேன். 2 சைடும் போர்டை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ரோப்பை வாங்கினேன். ரோப்பை வாங்கினதுக்கப்புறம் தான் வலையை வாங்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் என்னென்ன மீன் மாட்டியிருக்கு அதையும் காட்டுறேன்.
இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வலையோட நடுப்பகுதி, அதாவது சென்டர்னு சொல்லுவோம், அந்த குண்டு முடிகிற பகுதி வந்துருச்சு. இந்த வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து 4 பேர் சேர்ந்து காலால் மிதித்து பிடிப்போம். மிதித்து பிடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போட்டை ஃபார்வேர்டில் அப்படியே போய்கிட்டே இருக்குங்க நண்பர்களே. ஃபார்வர்ட் கியர் போட்டு முன்னே போய்கிட்டே இருக்கேன். அப்போ தான் அந்த வலைக்குள்ளே உள்ள மீன், பாசி, கல், இந்த மண் எல்லாமே அந்த தூர் பகுதி சொன்னோம்ல, அந்த தூர் பகுதிக்குள்ளே எல்லாமே போகுங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒரு செட்டிங் வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ எல்லாமே போயிடுச்சு நண்பர்களே. பாசி, இந்த மீன், நண்டு எல்லாமே டைரெக்டாக தூருக்கு போயிடுறேன். தூருக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தூர் மேய்ந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வாங்குறோம்னு. ஒரு வழியாக தூர் பகுதியை வாங்கியாச்சு நண்பர்களே. வாங்கினதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோப் வச்சுருப்போம். அந்த ரோப்பை கொண்டு போய் என்ன செய்வோம்னா வீஞ்சில் போட்டுருவோம். நம்ம இதை வந்து கையால் தூக்க முடியாது, ரொம்பவே வெயிட்டாக இருக்குது இந்த தூர் பகுதி. நீங்கள் நினைப்பீங்க இது எல்லாம் மீனை தான் மாட்டியிருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மீன்லாம் இருக்கா நண்பர்களே, பாசி தான் இருக்குது. பாசி, கல் இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இதான் வீஞ்சில் போட்டு தான் தூக்க முடியும். ரொம்பவே வெயிட்டாக இருக்கேன். வீஞ்சில் போட்டு தூக்க அது மேலே வந்து நண்பர்களே. வந்ததுக்கப்புறம் போட்டுக்குள்ளே வந்து அந்த தூருங்கிற பகுதியை வந்து அந்த உருவி விடுவோம். ஒரு சுருக்கு மாதிரி வச்சுருப்போம். அந்த சுருக்கை உருவினதுக்கப்புறம் எல்லா மீனுமே நம்ம விசைப்படகுக்கு வந்துடும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வழியாக தூர உரியாச்சு நண்பர்களே. என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு பாருங்கள். இந்த பாடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லை நண்பர்களே, மீன் எதுவும் சிக்கலை. முதப்பாடு தான். இனிமேல் தான் நம்ம மீனை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் எந்த சைடில் இருக்குன்னு. இது வந்து டெஸ்ட் வலை தான் நண்பர்களே. இனிமேல் தான் மீனை வந்து மேற்கு சைடில் இருக்கா இல்லை கிழக்கு சைடில் இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்க ஆரம்பிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.